இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெவ்லி லேட்டஸ்ட் டயக்ராம் வந்து 4 ஜங்ஷன்ஸ் வச்சு எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதோட கொஷின் என்ன அப்படின்னா, a system of overhead lines and cables are shown in figure. The values of such impedances and length of different sections are shown. அதோடைய லென்த்து அதோடைய வேல்யூஸ் ஆஃப் சர்ஜ் இம்பிடன்ஸும் நமக்கு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. The velocities of propagation are 300 meter per microsecond for OH line. OH line ஓட velocity of propagation வந்து 300 meter. For cableக்கு வந்து 200 meter கொடுத்துருக்காங்க. நம்ம இன்புட்டாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, a unit step wave approaches the system from left. லெஃப்ட்லேருந்து யூனிட் ஸ்டெப் வேவ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். Draw the reflection lattice and plot voltage V4. ரிஃப்ளெக்ஷன் லேட்டஸ்ங்கிறது ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறமா V4 ஜங்ஷன் 4ல் உள்ள வோல்டேஜை நம்ம வந்து அப் டு 8 மைக்ரோசெகண்ட் வரைக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதுதான் கொஷின்ஸ். இந்த கொஷின் வச்சு நம்ம இப்போ உள்ள ட்ரா பண்ண போகலாம். நமக்கு டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, OH லைன் அப்படிங்கிறது ஓட சர்ஜ் இம்பிடன்ஸ் வந்து 500 ஓம் அப்படின்னும், கேபிளோட சர்ஜ் இம்பிடன்ஸ் 50 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேபிளோட லென்த் 200 மீட்டர், OH லைனோட லென்த் வந்து 150 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ரெண்டுக்குமே கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட்டில் இருந்து தான் நமக்கு இன்புட் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OH லைன் வழியாக தான் நமக்கு வந்து கேபிளுக்கு போகும். ஓகேவா? எப்படின்னா இந்த OH லைன் வழியாக தான் கேபிளுக்கு போகும். ஸோ OH லைன் வழியாக போகிறதுனால OH லைனோட சர்ஜ் இம்பிடன்ஸை நம்ம Z1 அப்படின்னும், கேபிளோட சர்ஜ் இம்பிடன்ஸை Z2 அப்படின்னு எழுதியிருக்கோம். தென் இப்போ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா என்னென்னா, Z2 மைனஸ் Z1 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -0.818 அப்படிங்கிறது கிடைக்கும். தென் ரீஃப்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட் 2Z2 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2, அந்த ஃபார்முலாவை போட்டோம் அப்படின்னா 0.182 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அடுத்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கேபிள்லேருந்து போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கேபிளுக்கு அப்புறமா நமக்கு வந்து லைன் இருக்குது. ஸோ கேபிள்லேருந்து போகிறதுனால கேபிளோட சர்ஜ் இம்பிடன்ஸை நம்ம Z1 அப்படின்னும், OH லைனோட சர்ஜ் இம்பிடன்ஸை Z2 அப்படின்னு நம்ம ரெண்டாவது கேஸ்க்கு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது Z1 அப்படிங்கிறது 50, Z2 அப்படிங்கிறது 500. ஓகேவா? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதே ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மூலமா சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரா பண்ண போகலாம். ட்ரா பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த வேவ் வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. Velocity of propagation of 300 meter for OH line and 200 millisecond for cable அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை தான் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன் ஃபார் OH லைன் அண்ட் கேபிள் ரெண்டுக்குமே நம்ம எழுதிக்கலாம். இப்போ எவ்வளோ டைம் ட்ராவல் ஆகும், OH லைன் அப்படிங்கிறதோடைய வேவ் வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகும், கேபிளுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார் OH லைனுடைய மீட்டர் எவ்வளவு 150 மீட்டர்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதோட லென்த் அப்படிங்கிறத. ஸோ அது டிவைடட் பை இந்த வெலாசிட்டி போட்டோம் அப்படின்னா 150 டிவைடட் பை 300 அப்படிங்கிறது 0.5 மைக்ரோசெகண்ட். ஸோ OH லைன் ட்ராவல் ஆக போகிறது 0.5 மைக்ரோசெகண்ட் வரைக்கும் மட்டும்தான் ட்ராவல் ஆகும். தென் ஃபார் கேபிளுக்கு பார்க்கும்போது கேபிள் வந்து 200 மீட்டர்னு சொல்லியிருந்தோம் அதோடைய லென்த்து, அதோடைய வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷனும் 200 மீட்டர் தான். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 மைக்ரோசெகண்ட் வந்துடும். ஸோ டைம் டேக்கன் ஃபார் OH லைன் அப்படிங்கிறது 0.5 மைக்ரோசெகண்ட், டைம் டேக்கன் ஃபார் கேபிள் அப்படிங்கிறது 1 மைக்ரோசெகண்ட். ஓகேவா? இவ்வளோத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பெவ்லி லேட்டஸ்ட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் கொடுத்துருந்தாங்கல்ல, சாம்பிள் டயக்ராம், அந்த இதை வச்சு நம்ம வந்து ஜங்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைன் கேபிள் லைன் கேபிள் லைன், இதை வச்சு ரெண்டு இதுக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன், நான் ஜங்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா லைனும் கேபிளும் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும், அப்படிங்கிறத இங்கே நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரெட் அண்ட் ப்ளூ கலர் வச்சு எழுதியிருக்கேனே, இது என்னென்னு பார்க்குறீங்களா? அதை நான் இப்போ சொல்கிறேன். ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீஃப்ராக்ட் அதோடைய கோஎஃபிஷியன்ஸை நம்ம இங்கேருந்து எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அந்த இதுலேருந்து வரலாம்.
ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து போகிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக கேபிளுக்கு போகிறது. ஸோ ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து இந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும், லெஃப்ட் சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரீஃப்ராக்ட் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து ரைட் சைடு போகக்கூடியது. ஸோ லெஃப்ட் சைடு போகக்கூடியது வந்து -0.818, ரைட் சைடு போகக்கூடியது வந்து 0.182. ஓகேவா? அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைட் போகக்கூடியது -0.818, ரீஃப்ராக்ட் ஆகுது, அதாவது விச் மீன்ஸ் ரைட் சைட் போகக்கூடியது 0.182. அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி லைன் கேபிள் வந்து அடுத்தடுத்து வர்றதுலையும் நம்ம எழுதிக்கணும். ஸோ ஜங்ஷன் 3 பார்த்திங்க அப்படின்னா -0.818 எழுதியிருப்பேன் ப்ளூ கலரில். தென் ரைட் சைடும் அதே மாதிரி 0.182 அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஜங்ஷனை முடிச்சாச்சு. ஜங்ஷன் 2 and 4 இருக்குது தெரியுமா? அது என்னது? கேபிள்லேருந்து லைனுக்கு போகிறது. ஸோ கேபிள்லேருந்து லைனுக்கு போகிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கேபிள்லேருந்து லைனுக்கு போகிறதுடைய லெஃப்ட் சைட் போகக்கூடியது +0.818, ரீஃப்ளெக்ட் ஆகி ரைட் சைட் போகக்கூடியது 1.82. ஸோ லெஃப்ட் சைட் போகக்கூடியது 0.818, ரீஃப்ளெக்ட் ஆகி ரைட் சைட் போகக்கூடியது 1.82. இதே மாதிரி ஜங்ஷன் 4லேயும் நம்ம வந்து எழுதிக்கணும். அதான் ப்ளூ கலர் எழுதிட்டோமே, ரெட் கலர் என்னென்னு பார்க்குறீங்களா? அது இப்போ சொல்கிறேன். ரெட் கலர் என்ன அப்படின்னா அந்த சைடு, அதாவது நம்மளோட ரைட் சைட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ரைட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா லைன்லேருந்து கேபிளுக்கு வருது, கரெக்டாக? லைன்லேருந்து கேபிளுக்கு வருது அப்படிங்கும்போது அந்த லைனுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுறது அங்கே எழுதியிருப்பேன். லெஃப்ட் சைட் ரைட் சைட் போட்டிருக்கேன். ரீஃப்ளெக்ட் ஆகி வர்றது லெஃப்ட் சைட் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம எப்படி அந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகிறதுக்குள்ளே அந்த ப்ளூ கலர் ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் பார்த்துட்டு வந்து அந்த ரெட் கலரும் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? யூனிட் ஸ்டெப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறத நம்ம வந்து 1 மைக்ரோசெகண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 8 மைக்ரோசெகண்ட் வரைக்கும் நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நீளமாக ஒவ்வொரு லைன் போட்டுக்கோங்க. 0 மைக்ரோசெகண்ட், 1 மைக்ரோசெகண்ட், 2, 3, 4, 5, 6, 7 up to 8. இது வந்து ஸோ நீளமாக ஒவ்வொரு லைன் போட்டுக்கோங்க. அப் டு 8 வரைக்கும் போட்டுக்கோங்க. நான் இங்கே ஃபோட்டோ எடுத்தது வந்து எனக்கு 7 வரைக்கும் தான் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து 8 வரைக்கும் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம யூனிட் ஸ்டெப் வேவ் அந்த பிளாக் கலரில் நம்ம வந்து நான் டினோட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் அந்த யூனிட் ஸ்டெப் வேவ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். யூனிட் ஸ்டெப்பே நம்ம இங்கே இன்புட்டாக நம்ம வந்து 1 வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அது இங்கே உள்ளே வந்து என்டர் ஆகுது. உள்ளே என்டர் ஆகும்போது எப்படி ஆகும் அப்படின்னா இங்கேருந்து அப்படி டைரெக்டாக போய்கிட்டே இருக்குது. டைரெக்டாக போகிறது வந்து டிரான்ஸ்மிட் இல்லைன்னா ரீஃப்ராக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணணும். இங்கே 1 அப்படிங்கிறது இன்புட். 1ல் இந்த சைடு இந்த ஜங்ஷன் 1லேருந்து ரீஃப்ராக்ட் ஆகி போகிறது எது? ரீஃப்ராக்டில் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைட் ஒன்று போகுது. ஸோ நமக்கு வந்து ரைட் சைட் போகிறது தான் வேணும். ஸோ ரைட் சைட் போகிறது 0.182. ஸோ 1 × 0.182 0.182 டிரான்ஸ்மிட் ஆர் ரிஃப்ளெக்ட்னு சொல்ல நான் வந்து டீன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து எவ்வளோ தூரம் போடணும் அப்படின்னா நம்ம கேபிளுக்கு நம்மளோட டைமை வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 1 மைக்ரோசெகண்ட். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் நம்ம இந்த இதை போட்டுடணும். இந்த லைன் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா தென் கேபிள்லேருந்து லைனுக்கு போகிறது அதே மாதிரி 0.182 இன்ட்டு இதோட இது 1.82. ஸோ 0.182 இன்ட்டு 1.82 மல்டிப்ளை பண்ணோன்னா 0.331 அப்படிங்கிறது வரும். இது எவ்வளோ தூரம் போடணும்? இதுவும் 2 கிட்ட வரைக்கும் போடணுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். அதுக்கு என்னது, நம்ம டைம் டேக்கன் ஃபார் OH லைன் வந்து 0.5 மைக்ரோசெகண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1க்கும் 2க்கும் சென்டரில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் அதிலிருந்து அதே மாதிரி 0.331 அப்படிங்கிறது 0.182 இந்த இது கூட வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ அது கூட மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா 0.006 சாரி. ஓகேவா? அந்த ஆன்சர் வரும். தென் அங்கேருந்து போடுறது வந்து கரெக்டாக அங்கே 2.5ல் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து 1.5ல் போட்டிருக்கோம். ஸோ 2.5ல் வந்து முடிக்கணும். தென் அடுத்த 2.5லேருந்து 3 ஜாயின் பண்ணுற மாதிரி அடுத்த இது எங்கே இருக்குது? நமக்கு 0.06 இன்ட்டு இந்த 1.82 அது கூட மல்டிப்ளை பண்ணி 0.11 அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நேராக ஒரு லைன் போட்டு முடிஞ்சாச்சு. இப்போ இந்த எல்லா வேவுமே நமக்கு வந்து ரிஃப்ளெக்டும் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் அந்த 1 அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட என்னது
ஸோ இந்த ஜங்ஷன் ஒனில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா -0.818. ஸோ 1 இன்ட்டு -0.818 -0.818 தான். ஸோ அந்த வேவை அப்படி போட்டுக்கோங்க. தென் 1.82 அப்படிங்கிறது ஜங்ஷன் 2லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி எவ்வளோ தூரம் போகும்? 2 மைக்ரோசெகண்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறது எப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா 0.182 இன்ட்டு இந்த இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது என்னது 0.818. ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணி 0.149. இதே மாதிரி சிமிலர் வே ஜங்ஷன் 3 ஜங்ஷன் 4க்கு நம்ம வந்து பண்ணிக்கணும். இது சிம்பிளாக தான் இருக்கும். இதை பண்ணிக்கோங்க. தென் அடுத்து ஜங்ஷன் அந்த ஒவ்வொரு இதாக போட்டு முடிச்சிருந்தோமா. இப்போ அடுத்து என்னதுன்னா இந்த 0.14 அப்படிங்கிறது ரீஃப்ளாக்ட் ஆகும். அதாவது ஒன் டைம் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. தென் இங்கேருந்து இப்படி போகிறது வந்து நமக்கு ரீஃப்ளாக்ட். அதனால் ரீஃப்ளாக்ட்டுங்க அப்படிங்கும்போது 0.14 இன்ட்டு லெஃப்ட் சைடு வர ரீஃப்ளாக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1.82. ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட். இது வரைக்கும் தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட். இந்த ஜங்ஷனை தாண்டினதுக்கப்புறமா இது வந்து ரீஃப்ராக்ட். ஓகேவா. ஸோ அதோடைய கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1.82. ஸோ இந்த 0.149 அப்படிங்கிறத இங்கே உள்ள இந்த 0.149 இன்ட்டு இந்த 1.82 மல்டிப்ளை பண்ணோன்னா 0.271 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. இந்த ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. தென் இப்போது நம்ம அந்த இடத்துல அதாவது விச் மீன்ஸ் 0.331 அப்படிங்கிறது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுறது எப்படி? அந்த 2ல் தான் வந்து ஜாயின் ஆகும். ஏன்னா இது வந்து 0.5 மைக்ரோசெகண்ட் வரைக்கும் தான் நமக்கு இது ட்ராவல் ஆகும் இந்த வேவ். ஸோ 2ல் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ 0.331. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா -0.818. ஸோ அது கூட மல்டிப்ளை ஆகி தெரியுதா? -0.818 அது கூட மல்டிப்ளை ஆகி -0.23 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். தென் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் என்ன ஆகுது? ரீஃப்ராக்ட் ஆகுது. ஸோ ரீஃப்ராக்ட் ஆகுறத நான் வந்து பிளாக் கலர் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரீஃப்ராக்ட் ஆகும்போது இந்த -0.27. ஸோ இந்த இடத்துலேருந்து ரீஃப்ராக்ட் ஆகுறதுனால அதோடைய கோஎஃபிஷியன்ட் 0.182. ஸோ அதால் மல்டிப்ளை ஆகி -0.04 அப்படிங்கிறது வரும். தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரீஃப்ளாக்ட் ஆகி -0.089 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா. தென் இப்போ இந்த 1.149 அப்படிங்கிறது ரீஃப்ளாக்ட் ஆனது வரைஞ்சிட்டோம். ரிஃப்ளெக்ட் ஆனது நம்ம வரையணும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகுறது நான் வந்து ரெட் கலர் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 0.149 இன்ட்டு இந்த இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 0.818. அந்த 818ஆல் மல்டிப்ளை பண்ணி 0.122 அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேவா. இது வரைக்கும் புரிஞ்சதில்ல. இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படி ட்ரா பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த 0.271 அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் 0.27 அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ 0.27 அப்படிங்கிறது மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆனால் என்ன வரும்? ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற கோஎஃபிஷியன்ட் பிக்கில் வந்து கரெக்டாக இல்லை. ரிஃப்ளெக்ட் ஆகிற கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற கோஎஃபிஷியன்ட் வந்து -0.818. ஸோ அந்த -0.818ஆல் மல்டிப்ளை பண்ணி 0.222 அப்படிங்கிறது போட்டுக்கணும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துலேருந்து அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா -0.818 தான். அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி -0.182 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா. இப்போது இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 இது வருது. ஒன்று இங்கேருந்து வந்து ஜாயின் ஆகுது, இன்னொன்று இங்கேருந்து வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகக்கூடிய வேவ் விச் மீன்ஸ் இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகக்கூடிய வேவ் இந்த ரெண்டோட அடிஷன். ஓகேவா. இப்போ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 0.122 அப்படிங்கிறது வருது, இங்கேருந்து -0.812 அப்படிங்கிறது வருது. ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க. 0.122 -0.812 அதுதான் இங்கே வருது. நம்ம இந்த சைடு போகிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே போகிறது வந்து ரீஃப்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரீஃப்ராக்டோட கோஎஃபிஷியன்ட் 1.82.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1.82 இந்த இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கு 1.82. தென் இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகி இங்கேருந்து ரீஃப்ளாக்ட் ஆகிற கோஎஃபிஷியன்ட் வந்து 0.182. சாரி, ஓகேவா. இப்போ இந்த 1.22 அப்படிங்கிறதும் இந்த -0.812 அப்படிங்கிறதுடைய இது பார்க்கணும். ஸோ 122 அப்படிங்கிறது ரீஃப்ளெக்ட் ஆகும், அதோடைய கோஎஃபிஷியன்ட். -0.182 அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும், அதோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -0.818. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி வர்றது 0.371. அதை தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், 0.371. ஓகேவா. இப்போது அங்கேருந்து ஒன்று வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜங்ஷன் 3யில் வந்து 0.222 அப்படிங்கிறது நமக்கு இருக்குதா இந்த இது. ஸோ இது வந்து இங்கே வந்து ரீஃப்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அதோடைய கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா. 0.222 இன்ட்டு இதோடைய ரீஃப்ராக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0.182. அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 0.04. தென் அங்கேயே நாங்கள் வந்து ரீஃப்ராக்ட் அதோடைய கோஎஃபிஷியன்ட்டை போட்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே வந்து நம்ம எழுதிக்கணும். ஓகேவா. இப்போ இங்கே அகெயின் பாருங்கள் 0.371 அப்படிங்கிறதும் இங்கேருந்து வரல 0.049 அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஜாயின் ஆகுது. ஸோ அகெயின் இதுக்கும் நம்ம இந்த ப்ரீவியஸாக 371 அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ரெண்டு இதுக்கும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0.371 அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, விச் மீன்ஸ் ரீஃப்ராக்ட் ஆகுது. அதோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 0.182 அப்படிங்கிறத போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.049 அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 0.1818. அதையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.108 அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வேவும் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அதுதான் நம்ம வந்து 1 by 1 ட்ரா பண்ணணும். 1 by 1 பொறுமையாக இங்கேருந்து ரீஃப்ளாக்ட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒன்று ட்ரா பண்ணணும். நான் இங்கே எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதோடைய வேல்யூஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே எது வரைக்கும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 8 மைக்ரோசெகண்ட் வரைக்கும் தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அப்படி தானே. 8 மைக்ரோசெகண்ட் வரைக்கும் அதோடைய வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் லாஸ்ட் டயக்ராம். 8 மைக்ரோசெகண்ட் வரைக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம வந்து 8 கூட ஜாயின் ஆகும்போதே நிப்பாட்டிக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச வேவே நமக்கு வந்து 2.5 தான் ஸ்டார்ட் ஆகி 3ல் வந்து முடியுது. 2.5 ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 3ல் முடியுது. ஓகேவா. தென் அகெயின் அது வந்து 3.5 ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியும். ஸோ இப்போ 2.5 ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 7.5 நமக்கு வந்து எண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 8.5க்கு நம்ம வந்து போக வேண்டாம். ஸோ 7.5 வர வரைக்கும் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இதை வச்சு கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேவ் ஸோ எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். இன் எக்ஸ் ஆக்சஸ் டைம் வந்து மைக்ரோசெகண்டில் எடுத்துக்கணும். ஒய் ஆக்சஸில் வந்து வோல்டேஜ் V4 நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜே நமக்கு வந்து 0.11 இருக்கிறதுனால 0.1 0.2 0.3 நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜங்ஷன் 4ல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜங்ஷன் 4ல் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2.5 தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வோல்டேஜ் இங்கேருந்து லைன் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா 2.5 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ 2.5 வந்து 0.11. ஸோ அப் டு 2.5 3.5 வரைக்கும் 0.11. ஸோ 0.1 போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து 3.5 4.5 வரைக்கும் உள்ள வோல்டேஜ் என்ன அப்படின்னா 0.073 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ப்ரீவியஸாக உள்ளது கூட இது வந்து அடிஷன் ஆகும். ஸோ 0.11 + 0.073 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.183 அப்படிங்கிறது வரும். ஸோ 0.2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 3.5 4.5 வரைக்கும் அதை போட்டுக்கணும். தென் அகெயின் 4.5 என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 3 இது நமக்கு அடிஷன் ஆகி திரும்ப வரும். திரும்ப அடுத்து 4 இது அடிஷன் ஆகி வரும். அதை நான் இங்கே அடிஷன் ஆகி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா. இவ்வளோ தான் பெவ்லி லேட்டஸ்ட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். புரியல அப்படின்னாலும் நமக்கு வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.